இந்த உலகத்திலேயே முடியாத விஷயங்கள்ல முக்கியமான விஷயமா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பாய்ஸ் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே கிடையாது நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம வந்துட்டு பொண்ணுங்களை எதுவுமே பேசாமல் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிறது, பொண்ணுங்களை அதுக்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எப்படி பேச வைக்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி ப்ளே பாய்ஸ் யாராவது நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு நாளைக்கு வாங்க. இது ஒன்லி ஃபார் மொரட்டு சிங்கிள்ஸ் அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் கபிலன். நான் ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வி என்னவென்றால், பெண்ணை இம்ப்ரெஸ் செய்வது எப்படி? இந்த கேள்வியை நான் பசங்களை பார்த்து கேட்டால் கண்டிப்பாக நிறைய பசங்க என் மேலே செம்ம கடுப்பாயிடுவாங்க. அந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தா நாங்கள் எதுக்கு சிங்கிளாக சுற்ற போகிறோம், என்றைக்கோ கமிட் ஆகிருப்போமே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் என் மேலே செம்ம கடுப்பாவீங்க. ஆனால் நம்ம சகோதரி சொன்னதை கேட்டிருப்பீங்க, ஒரு பொண்ணை பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு உண்டான டிப்ஸை தான் அவங்க சொல்ல போகிறாங்க. உலகத்திலே வந்து முடியாதுன்னு சொல்கிற பல விஷயங்களில் முக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லியிருந்த இந்த டிப்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க சொல்ல போகிற அந்த டிப்ஸு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல ரெண்டு கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேச இம்ப்ரெஸ் பண்ணுறது, இன்னொன்று நம்ம இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டில் பார்க்க போகிற மாதிரி பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகரிஸ் எந்த மாதிரி அப்படின்னா, அவங்க யாரெல்லாம் வந்துட்டு எந்த பாய்ஸ் எல்லாம் அதிகமாக ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ, அந்த திறமை யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ரெண்டாவது கேட்டகரி, பேசாமல் எப்படி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்ற கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 90% பாய்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு கேட்டகரி அப்படின்றத ரிசர்ச்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுல ரெண்டு கேட்டகரி. முதல் கேட்டகரி, அந்த பசங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்க பசங்க சீக்கிரம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. ஓகே, எங்கள் பக்கத்து வீட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் மைக்கை கொடுத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமான ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்குது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வந்து விடாமல் பேசுவார். நிறைய டிவி சேனல்ஸில் பட்டிமன்றத்துக்கு கூட வந்திருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு லவ்வும் செட் ஆகலை, பொண்ணும் கிடைக்கல. அவர் பக்கத்தில் நீங்கள் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாலும் சரி, இல்லை பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாலும் சரி, உருன்னு இருந்தால் கூட அவரோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வச்சு பயங்கரமாக வந்து காமெடி பண்ணி சிரிக்க வைப்பார். அந்தளவுக்கு ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸு இருக்குது. அப்புறம் ஏன் அவர் இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருக்கார்? ஃபஸ்ட்டு விஷயம், நம்மளோட அவுட்லுக்கு, நம்மளோட அப்பியரன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம அழகாக இல்லாட்டியும் நம்ம அழகாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கு முன்னாடி காட்டிக்கணுமா. ஸோ எப்படி அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளோட ஃபுட்வேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்கும், நமக்கு பிடிக்கிற அந்த பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து நம்மளோட அப்பியரன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அழகாக இல்லாட்டியும் அழகாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் பாயிண்ட் தப்பு. நீங்கள் சொல்கிறது படத்தில் வேணால் அது நல்லாயிருக்கும், ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது, பிடிச்ச பொருட்களை வாங்கி வைக்கிறது அப்படின்றது. பட் ரியாலிட்டியில் நம்ம பேசும்போது, நீங்கள் டிப்பிக்கலாக நம்ம தமிழ்நாட்டு ஒரு பையன் எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து ஒரு ஃபுட்வேரில் வந்து ஏதோ ஒரு பிராண்டு பிடிக்குது, அது 2000 3000 அந்த ரேட்டில் இருக்குது. அவனால் வாங்க முடியுமா அந்த காசை கொடுத்து? அவன் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்குவான். ஆனால் அவனுக்குன்னு சொல்கிற பிராண்டு பிடிக்கும், வாங்க முடியாது. அதை விட கம்மியான ரேட்டில் அவங்ககிட்ட இருக்க காசுக்கு என்ன ஒரு ஃபுட்வேர் வாங்க முடியுமோ அதை வாங்க முடியும். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டடில் ஒரு வாட்ச் பிடிக்கும், அது ஒரு 6000 7000 10000 சொல்லிட்டு இருக்கு, ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஆனால் அதை காசு கொடுத்து வாங்க முடியல. ஸோ அதை விட கம்மியாக ரேட்டில் எதாவது வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எல்லா பசங்களும் பிடிச்ச பொருள்னு ஒன்று இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அதை வாங்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச காசை வச்சு அதை வாங்க முடியுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் எல்லா ஃபேமிலியில் எல்லா பசங்களுமே இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச பொருளே என்னால் காசு கொடுத்து வாங்க முடியல, இதில் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொருட்களை நான் காசு கொடுத்து வாங்கணும், வாய்ப்பில்லை ராஜா. டிப்ஸ் என்ன அப்படின்னா, எந்த பொண்ணை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அந்த பொண்ணுக்கு முன்னாடி எப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸோடு இருங்க, ஜாலியாக இருங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எப்பயுமே ஒரு இறுகின மைண்டு, ஒரு ரகடான ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும் பாய்ஸ்க்கு நார்மலாகவே. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ், ஒரு ப்ளசண்டான ஒரு லுக்கு, அந்த மாதிரி கூல் ஆட்டிடியூடில் இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பொண்ணுக்குமே ஈஸியாக உங்களை பிடிச்சிடும். ஈஸியாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட பேசாமல் உங்களோட ஆட்டிடியூட் வச்சு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வந்துட்டேன். நம்ம சகோதரி சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடி ரொம்ப ரக்கடாக ரொம்ப டெரராக இல்லாமல் அந்த பொண்ணுக்கு முன்னாடி சிரிச்ச மாதிரி இருங்க அப்படின்னாங்க. கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் அகைன் சொல்கிறேன், இதெல்லாம் படத்தில் வந்து ஹீரோ வந்து க்யூட்டாக அழகாக சிரிக்கிறது பார்க்குறது நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபேஸை அந்த பொண்ணு முன்னாடி நார்மலாக காமிச்சாலே அந்த பொண்ணுக்கு நம்ம டெரர் மாதிரி தான் தெரியும், அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு நம்மளை பார்க்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு காமெடி ஒன்று இருக்குது, நீங்கள் சிரிச்சா சூர்யா மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி சிரித்தா அந்த பொண்ணு சத்தியமாக பயந்துடும்.
நம்ம கேஷுவலாக பார்த்தா கூட அந்த பொண்ணு நம்மக்கிட்ட ஏதாவது பேசினா பேச வரும். அதை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சத்தியமாக அந்த பொண்ணு நம்மளுக்கு ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமாக அந்த பொண்ணு பேசவே வராது. கண்டிப்பாக நம்மளை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடிடும். முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்கள் பேசும்போது அந்த பொண்ணோட ஐ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக பார்த்து பேசணும். நீங்கள் அந்த பொண்ணு பேசும்போது நெகத்தை கடிக்கிறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, தலையை சொறிகிறது, பின்னாடி திரும்புறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேசுகிற பொண்ணுக்கு உங்ககிட்ட பேசணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா. ஸோ நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சி பேச போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஐ பார்த்து பேசுங்க. அதாவது ரிசர்ச்சில் இருந்து ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாதான். அப்படி எப்படி நம்ம வந்து அந்த பொண்ணை குறுகுறுன்னு நம்ம பார்த்து ஐ கான்டாக்ட் பார்த்து பேசுறது அப்படின்றத நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். இதில் ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். அந்த பொண்ணோட நீங்கள் ஐ கான்டாக்டை ரொம்ப நேரம் பார்த்து பேசணும் அப்படின்னா அந்த பொண்ணோட கண், அந்த கருவிழி எந்த ஷேப்பில் இருக்குது, எந்த சைஸில் இருக்குது, என்னென்ன கலர்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத நீங்கள் பேசிக்கிட்டே ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் கூர்ந்து அந்த பொண்ணு பேசுகிறதையும் அந்த பொண்ணோட கண்ணையும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட்டில் நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்குவேன். அது என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்னால வந்து கண்டினியூஸாக ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, ஒரே ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக. ஸோ அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட கண்ணை பாருங்கள், ஓகேவா? அதோட நிறுத்திக்காதீங்க. கண்ணுக்குள்ளே இருக்க அந்த கருவிழியை பாருங்கள், அதோடு நிறுத்திக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த கருவிழிலாம் இருக்குல்ல, அதோட அந்த சைஸ் என்ன, ஷேப் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது, கண்ணுக்குள்ளே என்னென்ன கலர்ஸ் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணோட கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். கண்ணை பாருங்க, கண்ணுக்குள்ளே கருவிலியை பாருங்க, ஷேப்பை பாருங்க, கலரை பாருங்க அப்படின்னீங்கல்ல, அதெல்லாம் சத்தியமாக கேட்கும் போது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காம அது மாதிரி தான் இருக்குது. பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணுறதுல நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட ஃபிட்னஸ் தான். அதுக்காக ஃபிட்னஸ் அப்படின்னா நம்ம ஜிம் போயிட்டு ஆர்ம்ஸ்லாம் ஏற்றிட்டு அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்துட்டு ஓவராக குண்டாக இருக்கக்கூடாது, ஓவராக ஒல்லியாக இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கணும். யாருமே பிறவியில் அந்த மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேட்டகரிஸில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவராக குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி வந்துட்டு அவங்க உடம்பை ஒல்லியாக காட்டிக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்துட்டு நிறையா ஐடியாஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி காட்டிக்கிறது, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு நார்மலான உடம்பு இருக்கிற ஃபிட்னஸாக இருக்கிற பாடி மாதிரி காட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிட்னஸை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்றது. ஓகே, இந்த பாயிண்ட்டில் வந்து நான் கம்ப்ளீட்டாக முரண்படுறேன். அது என்ன அப்படின்னா, சில பேர் வந்து மெல்லிசாவே இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காது. மேபி அவங்களோட பரம்பரையில் அது மாதிரி இருக்கலாம், ஜீன் அது மாதிரி இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். சில பேர் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்க டயட்டில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சாப்பாடும் அதுக்கு மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து அது மாதிரி வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான, எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். தட்ஸ் ஃபைன். பட் சில பேருக்கு வந்து நேச்சுரலாக வந்து சில பேர் வெயிட் போட்டிருப்பாங்க, சில பேர் மெல்லிசாக இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணால் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி வந்து இப்போ மெல்லிசாக இருக்கிறவங்க ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நான் ஏமாத்துறேன். இங்கே நான் ரொம்ப மெல்லிசாக இல்லை, நான் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குண்டா இருக்கிற ஒரு பையன் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மட்டும் வச்சு அந்த பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி நான் ரொம்ப குண்டா இல்லைங்க, ஒரு மீடியமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வச்சு மட்டுமே வந்து இது மாதிரி அவுட்லுக்கை நம்ம காமிக்கிறது இது ஏமாத்துறத விட தப்பான ஒரு விஷயம். எவ்வளோ டேஸ் வரைக்கும் நம்மளால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜில் முகத்திரை கிழிஞ்சிரும். அப்போ என்னைக்கோ ஒரு நாள் வந்து அப்போ நம்ம அசிங்கப்பட போகிறோம். அதுக்கு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிசிக் வந்து இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னா முதல்ல நாம ஜிம்முக்கு போயிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம பாடி பில்டர் ஆகணும், சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க நம்ம அந்த பாடி ஃபிசிக்கை வந்து அதை ப்ராப்பராக நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, நம்ம முதல்ல இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஃபைனலாக சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். எந்த பொண்ணை நீங்கள் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது அப்படின்னா டப்புன்னு நீங்கள் கண்ணடிச்சிருங்க. ஸோ கண்ணடிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் கண்ணடிச்சிங்கன்னா மறுநாள் அந்த பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு கமிட்டடாக இருந்துச்சுன்னா உங்களை திரும்பி பார்க்காது. ஒன்ஸ் உங்களுக்கு கமிட்டடாக இல்லை, நீங்கள் கண்ணடிச்சது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கண்ணடிச்ச விஷயத்தினால அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மறுநாள் வரும்போதும் உங்களை அந்த பொண்ணு தேடும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் தூரமாக நின்று இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். இம்ப்ரெஸ் பண்ணுறதுல நீங்கள் பேசாமல் இம்ப்ரெஸ் பண்ணுற அந்த கேட்டகரிஸில் வந்துட்டு நீங்கள் கண்ணடிச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இடையில வந்துட்டு நிறையா வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும். இன்கேஸ் அந்த நீங்கள் வந்து வயலண்ட்டாக கண்ணடிச்சு அந்த பொண்ணு வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்து அவங்க வீட்டில் இருக்க யாரையாவது கூட்டு வந்துச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக ஓடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன் வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து யாராவது கேட்டாலும் கண்ணில் தூசி விழுந்துச்சு அந்த மாதிரி சொல்லி தப்பிச்சுக்கிடலாம். ஸோ இந்த ஒரு ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு உங்களால் இம்ப்ரெஸ் ஆகிருக்கா, இம்ப்ரெஸ் ஆகாமல் இருக்கா, கமிட்டடாக இருக்கா, கமிட்டட் ஆகாமல் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே.
சூப்பர் 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 சூப்பர். ஃபைனல் பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கப்பா. யார், என்ன, எந்த ஊர், என்ன படிக்கிறது, என்ன ஒன்றும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண வேணாம். நேராக போங்க, டிங்குன்னு கண்ணடிச்சு விடுங்க. அந்த பொண்ணு கமிட்டடாக இருந்தால் நாளைக்கு வந்து உங்களை வந்து கண்டுக்காதான். சிங்கிளாக இருந்தால் நீங்கள் அடித்த அந்த டிங்குன்னு அடித்த அந்த கண்ணடிக்கிறதுல இம்ப்ரெஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வந்து உங்களை தேடுமா. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மேக்ஸ் பற்றிலாம் பேச வேண்டியது இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒன்று நடக்கலாம், நடக்காமல் போகலாம், அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் படித்த அந்த மேக்ஸோட ப்ராபபிலிட்டி இப்போ தான் யூஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அது என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து கமிட்டடாக இருக்குதுங்க. நான் போய்ட்டு அந்த பொண்ணை பார்த்து டிங்குன்னு கண்ணடிக்கிறேன். சத்தியமாக அந்த பொண்ணு அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி லவ் பண்ணுற பையன்கிட்ட கண்டிப்பாக அந்த பொண்ணு சொல்லும், இது மாதிரி அவனே தெரில வந்து கண்ணடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு. அந்த பையன் கடுப்பாய் கண்டிப்பாக அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரை கூப்பிட்டு போய்ட்டு அந்த பையனை சேதாரம் பண்ணி விட்ருவான். அப்போ சேதாரம் அந்த பையனுக்கு தான். அடுத்த பாயிண்ட்டு, இப்போ அந்த பொண்ணு சிங்கிளாக இருக்குதுங்க, லவ்லாம் எதுவும் பண்ணல. ஒரு பையன் வந்து டிங்குன்னு கண்ணடிச்சிட்டு போகிறான் அந்த பொண்ணை பார்த்து. ஒன்று காலேஜில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, இன்னொன்று பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ பேரண்ட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த பொண்ணோட அண்ணன் வந்து கடுப்பாய் அவனும் 4-5 பேரை கூப்பிட்டு போயிட்டு அந்த பையன் வெளியேறும்போது வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டான் அப்படின்னா சேதாரம் அந்த பையனுக்கு தான். இப்போ இந்த பிரச்சனை காலேஜில் வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதை மாதிரி கண்ணடிச்சிட்டான், அந்த பையனுக்கு வந்து நீங்கள் டிசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழிய விட்டா கடைசியில் சேதாரம் அந்த பையனுக்கு தான். அப்போ இந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சேலையில் முள் பட்டாலும் சரி, முள்ளில் சேலை பட்டாலும் சரி, சேதாரம் சேலைக்கு தான். அப்போ இதே போல் இங்கே சேதாரம் பையனுக்கு தான். ஸோ ஃபைனலி மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இது பிடிக்குதா, இந்த ஷூ வாங்கி போடு. அந்த பொண்ணுக்கு இந்த கலர் பிடிக்குதா, இந்த கலரில் சட்டையை வாங்கி போடு. அந்த பொண்ணுக்கு இந்த பிராண்ட் வாட்ச் பிடிக்குதா, அப்போ அதை வாங்கி போடு. அப்போ அந்த பொண்ணுக்கு இது பிடிக்குதா, இதை வாங்கி போடு. அந்த பொண்ணுக்கு இந்த பிராண்டில் விஷம் பிடிக்குதா, அந்த விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிரு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக நம்ம அந்த பொருட்களை காசு கொடுத்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம பிடிச்ச விஷயத்தை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாளைக்கு அதை பண்ணுவீங்க? ஒரு ஸ்டேஜில் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை மட்டுமே தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? அப்படி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ண போகிறீங்க, அப்போ அந்த பொண்ணு வந்து அதுக்கு பயங்கரமாக அப்போஸ் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இத்தனை நாள் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு போவீங்களா? சரி ஓகேடா, எனக்கு பிடிச்சத கூட நான் ஓரங்கிட்டு வச்சுருக்கேன், அந்த பொண்ணுக்கு பிடிச்சதை மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் சாவறதுக்கு அந்த பொண்ணை நான் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே சாவுறேன் அப்படின்னா செத்து போயிருங்க. நண்பர்களே, இந்த வீடியோ நான் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக சத்தியமாக பேசலை நண்பர்களே. அப்படி புண்படுத்துகிற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க நண்பர்களே. ஏன்னா யூடியூப்பில் ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுபடி யூடியூப்பில் யார் வீடியோஸ் பேசினாலுமே சரி, அதை நம்ம எடுத்து நம்மளோட பாயிண்ட்டை நம்ம திருப்பி அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ இல்லை நம்ம அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது நண்பர்களே. மற்றபடி நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது நண்பர்களே. ஸோ அந்த விதத்தில் தான் நான் அந்த வீடியோ வந்து என்னோட பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். நான் ஏதாவது பயன்படுத்தின வார்த்தைகள் யாரையாவது வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலோ இல்லை வந்து ஏதோ ஒன்று உங்களை மனசில் வந்து ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நண்பர்களே. அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.